விரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தாவேக அரசு கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான அந்த பணி நியமன ஆணைகள் என்பது அண்மையில் முதலமைச்சர் விஜயால் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அரசு வேலை வழங்கியது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் கண்ணாடி சார் அது. மேலும் பல்வேறு கேள்விகளையும் உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மிஸ்டர் லாயர், உங்க வாதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். சாலை விபத்தில் தினம்தோறும் உயிரிழப்புகள் நிகழ்கிறது, அவர்களுக்கு அரசு வேலை வழங்க முடியுமா என்றும் நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மரியாதை எல்லாம் முதல்ல பேச கத்துக்காதீங்க. முதல்ல மரியாதை என்னன்னு தெரியல, உங்க வளர்ப்பு அப்படி இருக்கு. என்ன விடமாட்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு எங்க தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியா அழகா ரெஸ்பான்சிவா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற தலைவர் எங்க தலைவர். ஒரு கிடையாது. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. எங்க பொதுச் செயலாளர் பேசலாம் பாருங்க, பொறுமையா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒழுக்கமா இருக்கு. இதே உட்காந்துருக்காங்க. நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். செங்கோட்டையன் தான் அது. செங்கோட்டையன் 80,000 வீடு இருக்கும். நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. யார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியும் என்கிறத நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து எல்லோற்றையும் தூக்கி எறிந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். நீங்க பேசுறீங்க, ஒரு பேச்சு சிங்குலர்ல பேசுறீங்க. நீங்க என்னதான் அப்படி எங்களை டெம்ப்ட் பண்ணாலும் நாங்க அப்படி பேச போறதில்லை. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please கண்டிப்பா. ஏன்னா நாங்க ஒரு கோட்பாட்டுல வளர்ந்திருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன். புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. பார்த்தீங்களா? என்னங்க கோட்பாட்டோட இருக்கிறேன். செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த மூணு தான் என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, கரப்ஷன் இல்லாத தமிழ்நாட்டுல நீங்க வாழ போறீங்க. 100% கேரண்டியா இருங்க. தாவேக ஊராட்சி தலைவர் லஞ்சம் பெற்ற காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். மக்கள்கிட்ட எனக்கு எப்பவுமே கேள்வி பதிலாக மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. யாரடா சொல்ற? அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் போய் சொல்லி உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை மக்கள்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட
அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்டயும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, விஜய் வந்து நிற்பான், கேள்வி கேட்பான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அண்ணன் வாயில வட சுட்டது ஒண்ணு, செயல்பாடுல பண்ணது ஒண்ணா இருக்கு. நத்திங் பட் யூஸ்லெஸ் என்ற டயலாக் இஸ் ஈக்குவல் டு சேம் விஜய் சார். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது எதுவுமே நீ பண்ண மாட்ட. ஆனா நீ வந்து நான் வந்து உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்க அண்ணனோட, உங்க அண்ணனாக, தங்கையாக, தங்கச்சியாக அப்படின்னு பேசுறதுல எந்த விதத்துல நியாயம்? மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அனிதாவோட பிரச்சனைக்கு நீங்க வீட்டுல போயிட்டு சேர்ல கூட உட்காரல, தரையில உட்காந்து அழுவீங்க. ரியாலிட்டியில பாக்கும்போது அண்ணன் அப்படி இல்ல. அண்ணன் நீங்க அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போனது நடிப்பா இல்ல இன்னைக்கு பண்றது நடிப்பா? ஒரே செட்டப், கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அண்மையில் சீமான் யார் என்று விஜய் பாலாஜி கூறிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் எதிர்வினையாற்றி வருவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? கல்யாணம் ஆகட்டும். ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி. ஈரோட்டில் செய்தியாளர்களை கண்டதும் மாற்று வழியில் சென்ற அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பாதை இல்லாததால் போன வழியிலேயே திரும்பி வந்தது நகைச்சுவை காட்சியாக அமைந்தது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே. ஆரம்ப சுகாதார மையத்தில் நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுக்கு உபகரணங்களை அவர் வழங்கிய போது வழக்கம் போல தாவேகாவினர் ரீல்ஸ் எடுத்தனர். பின்னர் வெளியே வந்த அமைச்சர் செய்தியாளர்கள் வைத்திருந்த ஒலிவாங்கிகளை தள்ளிவிட்டபடி சென்றார். வழியில்லை என்ற அதிகாரிகள் கூற வழியில்லையா என சிரித்துக் கொண்டே மீண்டும் திரும்பி வந்தார். சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று? நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? அந்த பக்கம் பாதாள கிணறு. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற? நீ காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி அழைச்சு வர போறாரா? அந்த பயம் இருக்கட்டும், வா சுருதி. இப்படிப்பட்ட ஒரு தொடரடிங்க இப்படி கோழைய அரசியல் கோழை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன் கொண்டாடலாம், விஜய்னா அரசியல் கோழைதான்டா. மரியாதை மரியாதை. உனக்கு என்னோட மரியாதை? நம்மாழ்வார் சொல்றாரு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோழையாக்குறதும் இல்ல, கோழையை வீரனாக்குறதும் இல்ல, அவன் யாரோட அடையாளம் காட்டுகிறார். நீ கரூர்ல மக்கள் செத்து விழுந்த போது களத்துல சண்டை போட்டு இருந்தா நீ தலைவன், நீ வீரன். என்றைக்கு புறமுதிக்கிட்டு ஓடி போனியோ நீ கோழைதான். அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும். முதலமைச்சர் உரிமையில பேசுறாரு, முதலமைச்சர் மாண்பு குறைவா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் நடந்துகிட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி நாம நடந்துக்கலாம். இந்த நீட் தேர்வுக்கான இந்த போராட்டங்கிறது இது ஒரு தொடக்க நிலைதான். எப்படி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து அடக்குமுறையை பாய்ச்சி ஒடுக்குதோ, இந்த போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ, அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை என்னன்னா 2வது நாள படம் பார்க்க போறாரு. நேற்று கட்சிக்காரனாலதான் நீங்க அவரே எழுவாரு, இனிமே நம்மளை பார்க்க முடியாத திரையிலன்ட்டு.
கேலி கூத்து. ஐயோ ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நானு, திருமாவளவன், சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜயும் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ நினைக்கிறேன், அவருடைய தேர்தல் அபிடவிட்டை போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய். என்ன நான் 100% மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்